ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் 5 பெஸ்ட் இன்ட்ராடே ஸ்டாக்ஸை பற்றி நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் சில ஸ்டாக்ஸ் ப்ளஸ் இண்டெக்ஸ் கொடுத்துருந்தேன். அது எல்லாமே இன்றைக்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. குறிப்பாக ஒரு 4 ஸ்டாக் ப்ளஸ் ஒரு பேங்க் நிஃப்டி கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 47,700 கூட நல்லா அருமையாக இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஸோ அதை நம்ம இந்த வீடியோவுடைய கடைசியில் நாம் பார்க்கலாம். ஸோ முதல்ல நாம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை நம்ம டெக்னிக்கல் பார்க்கலாம். என்னுடைய முந்தின வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நிஃப்டி 22,530க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன். பட் இன்றைக்கி அன்எக்ஸ்பெக்டடாக நிஃப்டி கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு. அதாவது நம்முடைய டார்கெட், நான் சொன்ன டார்கெட்டில் தான் மார்க்கெட்டே ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபால் 22,380 கிட்டே நான் செல் சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அந்த 380 கிட்டே ஒரு சின்ன ஒரு புல் பேக் ஆகி திருப்பியும் அந்த 380 லெவல் பிரேக் பண்ணி லோ பார்த்தீங்க அப்படின்னா 22,300 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ 380 நீங்கள் ஷார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு 65 to 70 ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ஈஸியாக நாம் இன்றைக்கி கேப்சர் பண்ணியிருக்க முடிஞ்சோம். ஸோ நாளைக்கு நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணோம் என்பதை இப்போ நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நாளையுடைய முக்கியமான ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டும் நிஃப்டி இது பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதாவது 22,585 லெவல் ப்ளஸ் ஒரு மைனர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 22,470 லெவல், 470 480 அந்த ரேஞ்ச். அது நீங்கள் ஒரு மைனர் சப்போர்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். இன்கேஸ் சப்போஸ் நாளைக்கு நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த 22,585 பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பை பண்ணலாம். இமீடியட் டார்கெட் நேற்று போன இன்றைக்கி போன அந்த ஹை 22,620 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹை இமீடியட்டாக அது போயிடும். அதுக்கப்புறம் இங்கே சஸ்டெயின் ஆகி பிரேக் அவுட் ஆச்சுன்னா அல்டிமேட் டார்கெட் 22,685 வரைக்கும் நிஃப்டி போகலாம். இன்னொரு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா, சப்போஸ் இன்றைக்கி மாதிரி நாளைக்கும் நிஃப்டி கேப் அப் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், உடனே ரஷ் பண்ணாதீங்க. ஒன்று இந்த சப்போர்ட் லெவல் கிட்ட என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள், இல்லைன்னா நேற்று க்ளோசிங் என்ன ரேட் ஆயிடுச்சோ அதுக்கிட்ட என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். இன்கேஸ் இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டமோ இல்லை இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த நெக்லைன் பிரேக் பண்ண உடனே நீங்கள் பை பண்ணுங்கள். மெயினாக இது லோவர் டைம் ஃப்ரேமில் பாருங்கள். அந்த பாட்டம், அந்த பேட்டர்னுடைய பாட்டத்தை நீங்கள் ஸ்டாப் லாஸை வைங்க. டார்கெட் 1:1, 1:2 லெவல் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வரலாம். சப்போஸ் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி கீழே, அதாவது 22,470 பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் 50 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் 40 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் 22,370 லெவல் வரைக்கும் நாம் ஏம் பண்ணலாம். ஸோ நிஃப்டி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு நினைக்கிறேன். இப்போ நாம் பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். ஸோ அதே மாதிரி நிஃப்டி கூட இன்கேஸ் நாளைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா கூட பாருங்கள், ஒரு புல் பேக் வரும்போது இந்த இடத்துல என்ன மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். இன்கேஸ் இங்கே ஒரு டபுள் டாப் மாதிரி ஏதாவது பேட்டர்ன் இல்லைன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இங்கே நெக்லைன் பிரேக் பண்ண உடனே நீங்கள் செல் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் 50 பாயிண்ட்ஸ், இல்லைன்னா இந்த பேட்டர்னுடைய ஹை டாப்பை ஸ்டாப் லாஸை வச்சுட்டு டார்கெட் 1:1, 1:2 லெவல் நீங்கள் புக் பண்ணிட்டு வெளியே வரலாம். ஸோ நிஃப்டி உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி கூட நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 47,710க்கு மேலே பை பண்ண சொன்னேன். பட் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி கேப் அப், ஹியூஜ் கேப் அப் ஓப்பன் ஆச்சு. ஏன்னா நான் கொடுத்த டார்கெட்டுக்கும் மேலே, அதாவது 48
230 தான் ஓப்பனே ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஹியூஜ் கேப் அப், அதாவது ஒரு 600 பாயிண்ட் கேப் அப் ஓப்பன் ஆகி அங்கேருந்து மிகப்பெரிய ஃபால் வந்தது. ஸோ கேப் அப் ஓப்பன் பண்ணதுனால நம்மளால் பாயிண்ட்ஸை வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியல. பட் இருந்தாலும் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு 1 ஹவர் ட்ரேடுக்கு அப்புறம் பேங்க் நிஃப்டி வந்து எக்ஸாக்டாக நான் சொன்ன அந்த பாயிண்ட் கிட்ட வந்துச்சு. அந்த 47 710 11 சொன்ன பார்த்தீங்களா, லோ 47 எக்ஸாக்டாக 712. ஸோ 2 புள்ளி தான் வந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு நல்ல ரேலி வந்தது. அப்போ யாரெல்லாம் இந்த இடத்துல வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே நல்ல அருமையான ஒரு 300+ 400+ பாயிண்ட்ஸ் ஈஸியாக நம்மளால் கேப்சர் பண்ணியிருக்க முடியும் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில். நீங்கள் இந்த லெவலில் பட் லோ எக்ஸாக்டாக அந்த 7.2 வாங்க முடியலன்னா கூட அட்லீஸ்ட் 730 740 750 கூட நம்ம 47 750 கூட நம்ம வாங்கியிருந்தா கூட ஒரு 100 புள்ளிகள் 200 புள்ளிகள் ஈஸியாக நம்மளால் கேப்சர் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்கும். ஸோ நாளைக்கு முக்கியமான பாயிண்ட் எது என்பதை நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக நாளைக்கு இருக்கும். அதாவது 48 150 லெவல், இந்த லெவல் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு இருக்கும். ப்ளஸ் ஒரு மைனர் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா 47 880 லெவல், இந்த லெவலில் வந்து ஒரு மைனர் சப்போர்ட்டு இங்கே நாளைக்கு ப்ளே பண்ணோம். இன்கேஸ் சப்போஸ் நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி 48 150 ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி 48 150 பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பேங்க் நிஃப்டியை பை பண்ணலாம். இமீடியட் டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 48 450 லெவல் வரைக்கும் நீங்கள் எய்ம் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 150 புள்ளிகள். ஸோ இன்கேஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த ஸ்ட்ராங்கான அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் பண்ண நீங்கள் பை பண்ணலாம். சப்போஸ் இன்றைக்கி மாதிரி நாளைக்கும் இன்கேஸ் கேப் அப்பு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், ஒரு ரீடெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து என்ன மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். இன்கேஸ் நாளைக்கு வந்து ஒரு டபுள் பாட்டம் பிரேக் அவுட்டோ இல்லை இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் இந்த இடத்துல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஒன்ஸ் நெக்லைன் பிரேக் பண்ண உடனே நீங்கள் பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து அந்த பேட்டர்னுடைய பாட்டம் தான் ஸ்டாப் லாஸு. லோவர் டைம் ஃப்ரேமில் பாருங்கள் எந்த மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்ட்டு. ஸ்டாப் டார்கெட் வந்து 1:1 1:2 லெவல். சப்போஸ் இன்கேஸ் நாளைக்கு வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இன்கேஸ் இந்த லெவல் அதாவது 47 880 லெவல் பிரேக் பண்ணி இல்லை 870 லெவல் பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக பேங்க் நிஃப்டியை செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 150 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 47 600 லெவல். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி நல்லா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நாளைக்கு ட்ரேட் பண்ணக்கூடிய சில இன்ட்ரடே ஸ்டாக்ஸை நாம் பார்க்கலாம். ஸோ த ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து இன்ஃபோசிஸ். ஸோ இன்ஃபோசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த ஸ்டாக் ரெஸ்பெக்ட் பண்ணுது. மல்டிபிள் டைம்ஸ் இங்கே அட்டெம்ப்ட் ஆயிருக்கு பட் பிரேக் ஆகலை. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆல்மோஸ்ட் அந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட ட்ரேட் ஆகிருக்கு. ப்ளஸ் இங்கே வந்து ஒரு மைனர் ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்குது. நாளைக்கு இந்த 2 லெவலும் பிரேக் பண்ணால் நம்ம பை பண்ணலாம். ஸோ பை இன்ஃபோசிஸ் above 1496, ஸ்டாப் லாஸ் 1477, டார்கெட் 1504, 1517 and 1530. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், ஆஸ்ட்ரல் லிமிடெட். ஸோ ஆஸ்ட்ரல் லிமிடெட் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த ஸ்டாக் ரெஸ்பெக்ட் பண்ணுது. நிறைய தடவை இந்த ட்ரெண்ட் லைனில் இந்த ஸ்டாக் அட்டெம்ப்ட் ஆகிருக்கு, டெஸ்ட் ஆகிருக்கு, பட் பிரேக் ஆகலை. இங்கே வந்து ஒரு மைனர் சப்போர்ட் கூட இருக்குது. நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைனும் இந்த ஹாரிசான்டல் சப்போர்ட்டும் பிரேக் பண்ணால் நம்ம வந்து செல் பண்ணலாம். செல் பிலோ 2050, ஸ்டாப் லாஸ் 2070, டார்கெட் வந்து 2038, 2025 and 2010. ஸோ இன்கேஸ் சப்போஸ் இது பிரேக் பண்ணாமல் இந்த லெவல் பிரேக் பண்ணால் நம்ம பையும் பண்ணலாம், அதுவும் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்கேஸ் இது பிரேக் பண்ணாமல்
இது பிரேக் பண்ணலாம், இந்த லெவல் பிரேக் பண்ணால் நம்ம பையும் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், எஸ்ஆர்எஃப். ஸோ எஸ்ஆர்எஃப் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இது வந்து ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு ட்ரெண்ட் லைன் கூட இந்த ஸ்டாக்கை ரெஸ்பெக்ட் பண்ணுது, மல்டிபிள் அட்டெம்ப்டிங் ஆகிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். சாரி. ஸோ நாளைக்கு வந்து இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டையும் இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணால் தாராளமாக நம்ம செல் பண்ணலாம். செல் பிலோ 2583, ஸ்டாப் லாஸ் 2610, டார்கெட் வந்து 2570, 2555 அண்ட் 2525. இந்த 3 டார்கெட்டை நீங்கள் எய்ம் பண்ணலாம். இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், பிஎஃப்சி. ஸோ பிஎஃப்சி கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த இடம் பிரேக் பண்ணால், இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு புல்லிஷ் பேட்டர்னு. ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணால் மேலே போகும். இன்கேஸ் சப்போஸ் இது பிரேக் பண்ணாமல் இது கீழே வந்துச்சுன்னா வீக் ஆகிடும். ப்ளஸ் இங்கே வந்து ஒரு ஹாரிசான்டல் சப்போர்ட் கூட இருக்குது. ஸோ செல் பிலோ 412, ஸ்டாப் லாஸ் 41750, டார்கெட் 40950, 405, 397. ஸோ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், ஐஆர்சிடிசி. ஸோ ஐஆர்சிடிசி கூட பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட், ஒரு பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் இந்த பேட்டர்னுடைய இந்த நெக்லைனாக கூட இது நம்ம கன்சிடர் பண்ணலாம். இது பிரேக் பண்ணால் செல் பண்ணுங்கள். செல் பிலோ 992, ஸ்டாப் லாஸ் 1010, டார்கெட் வந்து 986, 978 அண்ட் 965. ஸோ இன்றைக்கி கொடுத்த ஸ்டாக் ப்ளஸ் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ பை பண்ணுங்கள், பிரேக் டவுன் ஆச்சுன்னா செல் பண்ணுங்கள். இப்போ என்னுடைய முந்தின வீடியோவில் கொடுத்த சில ஸ்டாக்ஸை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸ்டாக்ஸ் எப்படி போயிருந்தது அப்படின்னு. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து யுனைடெட் ஸ்பிரிட் நான் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த யுனைடெட் ஸ்பிரிட் ஸோ இது நான் செல் பண்ண சொல்லியிருந்தேன். அதாவது 1123க்கு கீழே செல் பண்ண சொல்லியிருந்தேன். இந்த 3 டார்கெட்டை நான் கொடுத்தேன். ஸோ இன்றைக்கி லோ பார்த்தீங்க அப்படின்னா 1111. ஸோ ஆல்மோஸ்ட் நம்முடைய 2வது டார்கெட்டு இந்த ஸ்டாக்கு ஹிட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு 12 புள்ளிகள் நாம் பார்த்தோம். அடுத்த ஸ்டாக் வந்து ஹிந்த் பெட்ரோ. ஸோ ஹிந்த் பெட்ரோ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா 472க்கு கீழே செல் பண்ண சொல்லியிருந்தேன். ரைட். ஸோ 472க்கு கீழே செல் பண்ண சொல்லியிருந்தேன். இந்த 3 டார்கெட் கொடுத்தேன். இன்றைக்கி லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 460. ஸோ 2வது டார்கெட்டுக்கு கீழே வந்துருந்துச்சு. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு 12 புள்ளிகள் இன்றைக்கி நாம் கேப்சர் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் லாரஸ் லேபு காலையிலேயே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது வந்து ஹிட் ஆகிருக்கு. அதாவது 448 பை பண்ண சொன்னேன். 453 ஃபஸ்ட்டு டார்கெட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 453.40 வரைக்கும் ஹைப் இருக்குது. ஸோ அந்த 15 மினிட்ஸ்லேயே இது ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் கோல் இண்டியா நான் கொடுத்துருந்தேன். ஸோ கோல் இண்டியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 447க்கு மேலே பை பண்ண சொன்னேன். 3வது டார்கெட் ஹிட் ஆகலை, நான் ஜஸ்ட்டு போட்டு வச்சேன். ஹை பார்த்தீங்க அப்படின்னா 453.50 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு 6.50 பாயிண்ட் நாம் இன்றைக்கி இன்டர்னலில் பார்த்தோம். ஸோ மிச்ச ஸ்டாக்லாம் வந்து ஆக்டிவ் ஆகலை. ப்ளஸ் நேற்று நான் ஒரு ஸ்டாக் கொடுத்துருந்தேன், யூபிஎல் சொல்லி. அந்த ஸ்டாக் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பாருங்களேன், நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. நல்ல அருமையான ஒரு ஸ்டாக் இது ஆக்சுவலாக. ஸோ 469 நான் பை பண்ண சொன்னேன். இந்த 3 டார்கெட் கொடுத்தேன். இன்றைக்கி ஹை பாருங்க 496. ஸோ சூப்பராக ஒரு 26+ பாயிண்ட் நமக்கு வந்து 2 நாளில் இதில் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷன் கூட இன்றைக்கி நான் கொடுத்தேன். பேங்க் நிஃப்டியில் கால் 47,700 நான் சொன்னேன். அதாவது 770க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ காலையில் கேப் அப் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் திருப்பி கீழே வந்து அந்த 770 கிட்ட வந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து புல் பேக் ஆகி ஒரு 934, 935 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதுலேயும் ஒரு 165 புள்ளிகள் நாம் கேப்சர் பண்ணியிருக்கோம்.
ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வித்தியாசப்பட்ட செக்டார்ஸில் இருந்து நான் வித்தியாசப்பட்ட ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இதை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இது வந்து ஒரு எஜுகேஷனல் வீடியோ தான். இதை பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்களே வந்து செல்ஃபாக அனலைஸ் பண்ணால் கூட நீங்கள் ட்ரெயின் ஆகுங்க. நீங்கள் பை பண்ணுறதுக்கு முன்னாடி, இப்போ நான் சொன்ன இந்த சில ரெக்கமெண்டேஷன் நீங்கள் பை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுட்டு நீங்கள் பை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வித்தியாசப்பட்ட ஸ்டாக்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ எனக்கும் எனர்ஜி தேவைப்படுது. ஸோ நீங்கள் எப்படி செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ஸோ லைக் வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரி. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நீங்கள் எப்படி பார்த்துட்டு அட்வான்டேஜ் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி இதை மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களும் அட்வான்டேஜ் எடுக்க நீங்கள் வழிவகுங்க. Don't forget to subscribe. Thank you for watching.